இஸ்ரேல் ஜோர்டானின் வாஷிங்டன் ஒப்பந்தம் 1948 ஜூலை 25. இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் நாடுகள் அமைதிக்கான வாஷிங்டன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1948 இஸ்ரேல் நாடு உருவான பிறகு ஜோர்டானுடனான அதன் உறவுகள் மிகவும் பதற்றமானவையாகவே இருந்தன. 1948, 1967, 1973 நடைபெற்ற இஸ்ரேல் அரபு போர்களில் ஜோர்டானும் பங்கேற்றது. குறிப்பாக 1967 ஆண்டு நடைபெற்ற 6 நாள் போரில் கிழக்கு ஜெருசலேம், வெஸ்ட் பாங்க் பகுதிகளை ஜோர்டானிடம் இருந்து இஸ்ரேல் கைப்பற்றியது. இந்த நிலைமை பல ஆண்டுகள் நீடித்தது. 1990களில் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகள் பலராலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. 1993 இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனின் PLO இடையே கையெழுத்தான ஓஸ்லோ ஒப்பந்தம் ஜோர்டான் இஸ்ரேல் இடையேயான சமாதான முயற்சிகளை ஊக்குவித்தது. இதனைத் தொடர்ந்து 1994 ஜூலை 25 அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனின் மேற்பார்வையில் இஸ்ரேல் பிரதமர் இசாக் ராபினும் ஜோர்டான் மன்னர் கிங் ஹுசைனும் வாஷிங்டனில் வாஷிங்டன் டிக்ளரேஷன் எனும் புரிந்துணர்வு அறிக்கையில் கையெழுத்திட்டனர். இனிமேல் ஜோர்டானும் இஸ்ரேலும் ஒருவரையொருவர் எதிரியாக அல்ல, அமெரிக்கான கூட்டாளிகளாக பார்ப்பது என தீர்மானிக்கப்பட்டது. இரு நாடுகளும் ஒன்றையொன்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து தூதரகங்களை ஏற்படுத்த ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளுக்கிடையேயான நில எல்லை உரிமைகளை தீர்க்க நில அளவைகள் மற்றும் வரையறைகள் குறித்து ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், சுற்றுலா, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, எதிர்காலத்தில் ஒருவரும் ஒருவருக்கு எதிராக வன்முறை அல்லது படையெடுப்பு மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான உறுதி போன்றவையும் இந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துகளாக இருந்தன. வாஷிங்டன் ஒப்பந்தம் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் இடையேயான பல ஆண்டுகளான பகையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இரு மத்திய கிழக்கு அமைதி முயற்சிகளில் ஒரு முக்கியமான படியாக அமைந்து பின்னாளில் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான முழுமையான அமைதி ஒப்பந்தத்திற்கு அடித்தளமாக இருந்தது.